மலைக்கோட்டை மாநகரின் புன்னகை மன்னராம் அண்ணன் மாண்புமிகு KN அவர்கள் தலைமை ஏற்று இந்த விழாவை முக்குளத்தோடு தேவர் அறக்கட்டளை சார்பில் நடைபெறக்கூடிய இந்த தேவர் ஜெயந்தி விழாவை சிறப்பித்து அவர் நலத்திட்ட உதவிகள் மரக்கன்றுகள் வழங்கி பேருரை ஆற்ற இருக்கிறார். அது சமயம் வருகை தந்த KN அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பிக்கிறார்கள். அதனோடு கூட மூன்றாவது போற்றுவதற்குரிய திருச்சி மலைக்கோட்டை மாநகரின் கைராசிக்காரர் திருச்சி மாமன்னர் அண்ணன் மரியாதைக்குரிய KN அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் MLAக்கள் கழக நிர்வாகிகள் துவக்கி வைத்திருக்கின்ற நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது அன்புக்குரிய கழக நிர்வாகிகள், மாநகர மாவட்ட பகுதி நிர்வாகிகள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறோம். இப்பொழுது நமது அவர்கள் அடுத்தபடியாக தமிழ்நாடு அக்குபஞ்சர் கவுன்சிலுடைய இணைச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு பூக்கத்தோடு சேவை சொம்மன் அவர்கள், மாநகர செயலாளர் அண்ணன் மு அன்பழகன் அவர்களுக்கு சால்வை. அடுத்தபடியாக இந்த விழாவை சிறப்புக்க வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கு ரோஜா அவர் மனதை போல ரோஜா மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நிர்வாகிகள் எங்கள் பாசமிகு அண்ணன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். டாக்டர் கணேசன், டாக்டர் குமார் அனைவரும் சால்வை எடுத்து கௌரவிக்கிறார்கள். இப்பொழுது ஐயாவுக்கு அடுத்தபடியாக நமது அமைச்சர் அவர்களுக்கு தேவர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. உடனடியாக தேவர் எல்லாரும் கரங்கள் கட்டி அவர்களை ஆரவாரப்படுத்துவோம். நன்றி. இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. MLA அண்ணன் கார்வட்டி தியாகராஜன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த நலத்திட்ட உதவிகள் 5 பெண்கள் மட்டும் மேடையில் வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்வோம். கௌரவிக்கிறார்கள். அபுபக்கர் சித்திக் அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு வழங்குகிறார். டாக்டர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் வழங்குகிறார்.
அவருடைய நினைவை ஒட்டி, லட்சுமண் முத்துராமலிங்க தேவர் அவருடைய நினைவை ஒட்டி, பொதுவாக தேவர் பெருமான் என்று அந்த பகுதியிலே அவரை தெய்வமாக கொண்டாடுகிற மக்கள் இருக்கிறார்கள். முக்குளத்தூருக்காக அவருடைய நிலத்தை எல்லாம் தரவில்லை, அவருடைய நிலத்தை முழுவதும் ஆந்திராவிட மக்களுக்காக வழங்கி முழுக்க முழுக்க 30,000 ஏக்கர் நிலம், ஒரு 30 கிராமங்கள் அவருடைய சொந்த நிலத்தை ஆந்திராவிட மக்களுக்காக வழங்கி மற்ற இன மக்களுக்காக தான் வழங்கினார். இப்பொழுது அனைவரும் அந்த தேவர் பெருமானின் மீது வைத்திருக்கின்ற அந்த அளவற்ற அன்பின் காரணமாக, பக்தியின் காரணமாக அந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியே விழாக்குளமாக இருக்கிறது. வருகிற 30ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர் கூட அந்த நிலை அங்கு செல்ல இருக்கிறார். அப்படி வருடந்தோறும் முதலமைச்சராக இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கிற ஏழை விவசாயிகள் மட்டுமல்ல, அனைத்து பெருமகளும் அங்கு சென்று அவரை வணங்கிவிட்டுதான் மற்ற பணியை தொடங்குகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மரியாதைக்கு மிக்க தேவர் பெருமானார் அவருடைய நினைவுநாளை நம்முடைய டாக்டர் அவர்களும் அவருடைய துணையாரும் சிறப்பாக இந்த திருச்சியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நினைவை ஒட்டி அவருடைய தியாகத்தை பார்த்து நாமும் அவரை போல் முடியவில்லை என்று சொன்னாலும் ஓரளவுக்கு அவரை போல நடப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இந்த நினைவு தினத்தை ஒட்டி என்று சொல்லி அவருடைய புகழ் உள்ள வாங்க ஐயா, எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க. கொடுத்து தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். விழாக்குழு சார்பில் அனைவரும் அரங்கத்துக்குள்ளாக வந்து அவர்களுடைய மாவட்ட தலைவர் திரு ரவி முத்துராஜா அவர்கள் வருகை தந்துள்ளார். வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் நாடார் உறவு சங்கத்தினுடைய தலைவர் ஸ்ரீரங்கம் எஸ் ராஜன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அனைத்து சமுதாய தலைவர்களையும் சேவை செம்மல் டாக்டர் கே சுப்பையா பாண்டியன் அவர்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மணி தெலுங்கு செட்டியார் சங்கம் சமுதாய தலைவர்கள் வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறார் நமது சேவை செம்மல் டாக்டர் கே சுப்பையா பாண்டியன் அவர்கள். சிறப்பு அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவர்களை அழைத்து இப்பொழுது வருவித்துக் கொண்டிருக்கிறார். டாக்டர் பைரவன் திரு பைரவன் அவர்கள் சிவகாசி நாயுடு சங்கம் பைரவன் அவர்கள் சிவகாசி நாயுடு சங்க தலைவர் மற்றும் வரதராஜ் சைவராஜ் அவர்கள் கருணாநிதி அவர்கள் பார்க்கவ குல சங்கத்தினுடைய தலைவர் முக்குளத்தூர் தேவர் சமூக அறக்கட்டளை சார்பில் அனைத்து இந்த முக்குளத்தூர் வணிகர் சங்கத்தினுடைய அமைப்பினுடைய மாவட்ட தலைவர் ரவி முத்துராஜா அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சார்பில் இப்பொழுது சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் சங்கர் எழுச்சி நாயகர் டாக்டர் சங்கர் அவர்கள் சார்பில் கௌரவிக்கிறார்.
இருவருக்கும் சாதனை கௌரவிக்கப்படுகிறார்கள். டாக்டர் இருவருக்கும் அரிமா சங்கத்தினுடைய தலைவர் லயன் டாக்டர் டிஜிஆர் வசந்தகுமார் அவர்கள் அனைவருக்கும் மருதுபாண்டியர் விருது வழங்கி கௌரவிப்பார்கள். சேவை செம்மன் டாக்டர் கே சுபையா பாண்டியன் அவர்களுக்கு சால்வை இப்பொழுது எம்எஃப் லயன் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஆங்காக நிற்கிறவர்கள் மணிலால் அவர்கள், டாக்டர் டிஜிஆர் வசந்தகுமார் அவர்கள் லயன் சங்க மாவட்ட தலைவர் விருது வழங்கி கௌரவிக்கிறார். சுரேஷ் அவர்கள் இந்திய நாடார் பேரவை திருச்சிராப்பள்ளி, டாக்டர் ஆர்.வி. ஹரிஹரன் வேளாளர் முன்னேற்ற கழகம், ஸ்ரீ என்.எம். சலாவுதீன் அவர்கள், சலாவுதீன் அவர்கள், டாக்டர் எம். அபூபக்கர் சித்திக் அவர்கள், டாக்டர் திருநங்கை பூஜா பட் அவர்கள் இருக்காங்களா? திருநங்கை பூஜா பட் இருக்கீங்களா? கொஞ்சம் வேகமா வாங்க. திருநங்கை கஜோல் அவர்கள், பூஜாப்பட்டவர், கூட்டமைப்பு வழங்கிய சரவணன் அவர்கள், அடுத்ததாக டாக்டர் சிஸ்டர் குரோஸ் அவர்கள், டாக்டர் ஜி ரங்கநாதன் செட்டியார் நல சங்கம், டாக்டர் எஸ் கருணாநிதி அவர்கள் பாக்கோக்குள்ள உடையார் சங்கம், டாக்டர் எம். முனியசாமி, டாக்டர் எம். பைரவன், டாக்டர் எம். மிஸ்டர் எம். அறிவழகன், பெஸ்ட் டாக்டர் அறிவழகன், டாக்டர் பெரம்பலூர் டாக்டர் அறிவழகன், சிஸ்டர் புரோபிலால் மேரி அவர்கள் பெரம்பலூர், சிஸ்டர் புரோபிலால் மேரி, சிவகாசி நாடார் சங்கம்,
டாக்டர் ஆர் முருகேசன் அவர்கள். டாக்டர் ஆர் முருகேசன். திரு எஸ் எஸ் ரஞ்சித்குமார் யூகேஆர் ப்ரமோட்டர், திருச்சியின் முன்னோடி நிறுவனம் யூகேஆர் ப்ரமோட்டர். வணிகர் பேரவையினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் ரவி முத்துராஜ் அவர்கள். டாக்டர் சி அருள் அவர்கள் பேராசிரியர். டாக்டர் பி மகேஷ் அவர்கள். டாக்டர் கேரன் கியூர். எஸ் எம் சிவகுமார் தேவர் முக்குளத்தோர் கூட்டமைப்பு. எஸ் எம் சிவகுமார் தேவர் முக்குளத்தோர் கூட்டமைப்பு. திரு பி மணிவேல் முக்குளத்தோர் கூட்டமைப்பு இருக்காங்களா? சாவன கார்த்திக் அகமடியார் அகமடியார் சங்க ஆதி. முக்குளத்தோர் கூட்டமைப்பு காசிமாய தேவர் அவர்கள். முருகேசன் அவர்கள். சங்கத்தினுடைய தலைவர் துணைத் தலைவர் அவர்களுக்கும் ஜாகிர் ஹுசைன் அவர்கள். நன்றி. அகில உலக டாக்டர் கே சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி வருடா வருடம் செய்து கொள்கின்ற முக்குளத்தோர் சார்பாக மத நல்லிணக்கமாக அத்தனை பேரையும் அழைத்து விருந்துக்காக ஏற்பாடு செய்வதற்கு மிக்க நன்றி சொல்கிறேன். ஜான் ராஜகுமார் அவர்கள் நன்றி. இந்த சட்டையில் குத்திருக்கிற பேட்ச் பூரா அவர் கொடுத்த மானசீகமான ஒரு ரசிகராக அவர் இருந்து என்னை கௌரவித்ததற்கு நன்றி. அடுத்தபடியாக இப்பொழுது அவர்களை பேராசிரியர் ரவிசேகர் கௌரவிக்கிறார். டாக்டர் வேல்குமார் கன்னியாகுமரி அவர்களுக்கு சார்பு எடுத்து கௌரவிக்கப்படுகிறார். டாக்டர் மோகன்குமார் அவர்கள்
மோகன்குமார் அவர்கள் இருக்கீங்களா? ஹீலர் எஸ் ஹனீஸ் பாத்திமா. டிபி ராஜேந்திரன், டாக்டர் டிபி ராஜேந்திரன், ஹீலர் ஹனீஸ் பாத்திமா. டாக்டர் அபூபக்கர் சித்திக் அவர்களே, இங்கே வருகை புரிந்து தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சரும் கழக முதன்மைச் செயலாளருமாகிய ஐயா மதிப்புக்குரிய நேரு அவர்களே மற்றும் சமுதாய தலைவர்களே, மருதுபாணியின் விருதுகளை பெற்று என்னை போன்று வாழ்த்துறை வழங்குகிற காத்திருக்கின்ற அருமை சகோதரர் அவர்களுக்கும் இந்த மதிய வணக்கத்தை கூறி அந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை மாத்திரமே அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதுண்டு. நம்மளுடைய டாக்டர் சுப்பையா அவர்கள் இது சமத்துவ விழாவாக நம்முடைய தேவர்கள் எந்த சமத்துவத்தை விரும்பினார்களோ அந்த சமத்துவத்தை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து சமுதாய தலைவர்களை ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து ஒரு அருமையான ஒரு விழாவினை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் உள்ள தேவர் சமுதாய மக்களுக்கு கிடைத்த ஒரு பெருமை. அடுத்ததாக ஐயா தேவர் அவர்களை பற்றி பேச வேண்டுமென்றால் ஆன்மீகமும் அரசியலும் சார்ந்த ஒரு பெரிய தலைவர். அவருடைய ஆன்மீகம் அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கியபடினால்தான் இன்றைக்கு அத்தனை தலைவர்களும் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பெருமை என்னவென்றால் அவருடைய நினைவுடன் நோக்கி தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் மாத்திரமல்ல தேசியத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் அவருடைய நினைவிடத்துக்கு போய் இன்றைக்கு அந்த ஜெயந்தி விழாவினை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் என்றால் அது தேவருடைய தெய்வீகத்துக்கு கிடைத்த ஒரு பெருமை. அடுத்ததாக அவருடைய அரசியல் வாழ்க்கையில சொல்ல போனால் சென்ற ஆட்சி காலத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் தேவர் அவர்களுக்கு ஒரு தங்க கவசம் அரசாங்கத்தின் சார்பாக அரசின் சார்பாக வழங்கப்பட்டது. இந்த தங்க கவசம் யாருக்கு அணிவிப்பார்கள்? தெய்வங்களுக்கு மாத்திரமே அணிவிப்பார்கள். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு ஒப்பான ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தேவர் அவர்கள். அப்படி சிறப்பான முறையில எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை நம்ம ஐயா பி ரவி முத்துராஜா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். இதற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தியிருக்கும் திரு கே.எஸ். சுப்பையபாணி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் குத்துவிளக்கை ஏற்றி சிறப்புரையாற்றிருக்கும் டாக்டர் எஸ். தமிழரசி அவர்களுக்கும் மற்றும் இந்த தேவர் ஜெயந்தி விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சென்றிருக்கும் மாண்புமிகு கே. வேட அவர்கள் மற்றும் இங்கே வரவேற்பு நிகழ்த்து முனைவர் குமார் அவர்களுக்கும் இந்த ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சமுதாய தலைவர் அவர்களுக்கும் இந்த
இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தமிழ்நாடு வணிகச் சங்க பேரவையின் சார்பாக, திருச்சி மாவட்டத்தின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வருடம் நான் இதே தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டேன். அதன் பேரில் இந்த வருடமும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைமை ஏற்று நடத்தியிருக்கும் திரு KL சுப்பையா அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்ற கிராமத்தில் பிறந்து ஒரு பெரிய ஜமீன் குடும்பம், அந்த ஜமீன் குடும்பத்தில் பிறந்த சில மாதங்களே தான் தாயாரை இழந்தார். தாயார் இழந்து அவரை வளர்த்து எடுத்த இஸ்லாமிய பெண் ஐஷா பீபி அவர்கள் அவருக்கு குழந்தை பருவத்திலிருந்து துணையாக இருந்து வரலாற்றிருக்கிறார். அதாவது முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களையுமே அவர் பின்பற்றி இருக்கார். குழந்தை பருவத்திலே இஸ்லாமியர்களுடன் தொடர்பிருக்கிறார். பள்ளி படிப்பு காலத்தில் சைவ வேளாளர் குழந்தைசாமி பிள்ளை அவர்கள் அவருக்கு கல்வி பயிர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார். மேல் படிப்புக்காக அவர் சேதுராமன் செட்டியாருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மையின் ஆலய பிரதேசத்திற்கு வைத்தியநாத ஐயருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார். 1920 குற்றம் பரம்பரை சட்டத்திற்கு வரதராஜ நாயுடு அவர்களுடன் துணை இருந்திருக்கிறார். அரசியலில் ஈடுபடும் போது திரு காமராஜ் அவர்களுடன் துணையுடன் இருந்திருக்கிறார். இப்படி ராமநாதபுரத்தில் உள்ள மீனவர்கள் குடும்பத்திற்காக வளையர் என்ற சமுதாயத்துடன் அவர் தொடர்பில் இருந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு சமூகத்திலேயே அவர் தொடர்பு கொண்டிருக்கிறதை சுட்டி கொண்டு போயிட்டே இருக்கலாம். 1920 குற்றப்பரிந்துரை சட்டத்தில் அப்போது ஆண்ட அரசாங்கம், ஆங்கில பிரியதர்சினி அரசாங்கம் 19 கிராம மறவர்களை விதிக்கு மீறி அரசு அவர்களை கைது செய்தது. முதலில் அவர் போராட்ட களத்தில் ஈடுபட்டதற்கு காரணம் இந்த குற்ற பரம்பரை சட்டம். அந்த குற்ற பரம்பரை சட்டம் 1946 அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகுதான் அது சட்டம் அதிலிருந்து நீக்கப்பட்டது. இப்படி அவருடைய ஒவ்வொரு செயலும் மக்களுக்காகவும் அரசியல் சார்ந்த செயல்கள் எல்லாம் பொதுநலத்துக்காகவும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கியவர். தமிழ், ஆங்கிலம் இதில் புலமை பெற்றவர். அவருடைய பேச்சை 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேட்டாலும் யாருமே எதிர்த்து போக முடியாத சூழ்நிலையை அப்படியே கட்டி போட்டு உட்கார்ந்து அவர் அமைதியாக கேட்பார்கள். காரணம், பேச்சிலே ஒரு வல்லமை, அப்படியே மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்கிறது. அரசியலிலே அவருடைய தூய்மை, தன்னுடைய நேர்மை, இப்படியே அவர் படிப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை முன்னேறி போனார்.
1936 மாவட்ட வாரியாக தேர்தல் நடந்த போது அவர் ராமநாதபுரத்திற்கு முதல் மாவட்ட தலைவரானார். 1937 மாநில தேர்தல் சென்னை மாநகரத்தில் உருவானது. அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னுடைய சமுதாயத்திற்காக அவர் என்னவே முன்னின்றதில்லை. அனைத்து மக்களும் பாதிக்கின்ற வகையில் யார் செயல்பட்டாலும் அது தட்டி கேட்கின்ற முதல் ஆளாக தேவரையா இருந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. தன்னுடைய 31வது வயதில் 1939 தந்தையார் அவர்கள் மறைந்த பிறகு அவர் முழு நேர அரசியலில் ஈடுபட்டார். அவர் முழு நேர அரசியலில் ஈடுபட்ட போதுதான் தன்னுடைய கட்சி நல்ல மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி திரு காமராஜர் அவர்கள் தேவராயாவுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை என்று தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் பிறகு காங்கிரஸுக்காக உழைத்து காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையும் போது இந்த குற்ற பரம்பரை சட்டத்திற்கு அவர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை. அதனால் மன வருத்தத்துடன் அந்த கட்சியில் இருந்து வெளியேறி ஃபார்வர்டு பிளாக் கட்சி என்ற ஒன்று உருவாக்கி அதற்கு மாநில அளவில் தலைவராகவும் சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் அனைத்து இந்திய அந்த ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கு துணைத் தலைவராகவும் கடைசி வரைக்கும் இறப்பு வரைக்கும் அதே பொறுப்பில் இருந்தார் என்பது உண்மை. இப்படி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது இந்திய ஹரிஜனங்களுக்காக போர்க்கெடுத்திருக்கார். அவர்கள் கோவில் நுழைவதற்கு தரிசனம் பார்ப்பதற்கு ராஜாஜி கிருஷ்ணசாமி ஐயர்களுடன் துணையோடு எந்த கலவரமின்றி அந்த மீனாட்சி அம்மன் பிரவேசத்திற்கு உறுதுணையாக இருந்து சொல்வார். ஒரு பழமொழி, எந்த கடையிலுமே ஒரு பழமொழி சொல்வார். அதாவது மங்கையர் சூதகமானால் கங்கையிலே குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே குளிப்பது என்று. ஆனால் இன்று கங்கையை தூய்மைப்படுத்துவதற்கு அரசாங்கம் 3500 கோடி 5000 கோடி என்று செலவு செய்கிறது. நன்றி அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. தேவரையா பிறப்புல இருந்து எல்லாத்தையும் பேராசிரியர் ரவிசேகர் அவர்கள். அடுத்தபடியாக இளைஞர்களின் எழுச்சி நாயகர் சாவன கார்த்திக் அவர்கள். பொன்னாடை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. கழகத்தினுடைய தலைவர் பாரத ராஜா யாதவ் அவர்கள் சேவை செம்மன் டாக்டர் கே சுப்பையா பாண்டியன் அவர்களுக்கு சான்று அளித்து கௌரவிக்கிறார்கள். பாரத ராஜா யாதவ் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருச்சியின் மைந்தர் பாரத ராஜா அவர்களுக்கு விருது. டாக்டர் டிபி ராமச்சந்திரன் அவர்கள் சேலம் மாவட்டத்தினுடைய மருத்துவர் டிபி ராமச்சந்திரன் அவர்கள்
வன்னியர் சங்கத்தினுடைய சிங்கம் அண்ணன் டாக்டர் சங்கர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராக ஜான் ராஜ்குமார் அவர்களுக்கு எங்களுடைய வன்னி சங்கத்தினுடைய சார்பாக இந்த பொன்னாடியை கைத்தல் அணிவிக்கின்றோம். முக்குளத்தூர் கூட்டமைப்பு சார்பில் அண்ணன் மணிவேல் அவர்களை வருக வருகின்ற டாக்டர் பி மணிவேல் அவர்களுக்கு மருது பாண்டியர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வரவுரையாற்றி அமர்ந்துள்ள ஜான் ராஜ்குமார் அவர்களுக்கும் மரக்கன்று வழங்கிய தமிழ்நாடு அக்குபஞ்சர் ஆய்வு கவுன்சிலுடைய இணை பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கும் இந்த நலத்திட்ட வழங்கி சமுதாயத்தினருக்கு போன ஆண்டும் இதே போன்று எங்களுடைய மத்திய சாகத்தின் சார்பாக நம்முடைய மருத்துவர்கள் அழைத்தார்கள். இருந்தாலும் சீரர்கள் அதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் எனக்கு முன்பு நிறைய பேச இருப்பதால் இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிங்கம் பேசி முடிச்சிருச்சு. நன்றி. அடுத்தபடியாக டாக்டர் குருசுவாமி அவர்கள். வாய்ப்பை அளித்த இறைவனுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவர் ஜெயந்தி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைமை தாங்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போ அண்ணன் வந்து கே சுப்பையா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த விழா வந்து நடத்திட்டு இருக்காரு. ஒரு அண்ணன் இது முன்னாடி பேசினாங்க. அவங்க சொன்னாங்க வருஷம் வந்து இந்த விழா அண்ணன் நடத்தணும்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், அண்ணன் சார்பா சொல்றேன், அண்ணன் இந்த பூமியில இருக்க வரைக்கும் அதை நடத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பரம்பரையும் இந்த விழாவை நடத்துவாங்கன்னு நான் சொல்றேன். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நைட்டு தூங்கணும்னா நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு தான் தூங்குவாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லல, அவங்க பாத்தீங்கன்னா நாடகம் படத்தை பார்க்காம இல்ல இந்த விஜய் டிவில பிக் பாஸை பார்க்காம தூங்க மாட்டாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சில இளைஞர்கள் பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்காம தூங்க மாட்டாங்க. ஆனா ஐயா பாத்தீங்கன்னா உதவி செய்யலைன்னா அன்னைக்கு அவருக்கு தூக்கம் வராது. கே சுப்பையா அண்ணன் வந்து உதவி செய்யலைன்னா அன்னைக்கு தூக்கம் வராது. அதாவது சில விஷயம் சொல்லுவாங்க, அதாவது கொடுத்து செவந்த கைன்னு சொல்லுவாங்க. அண்ணனை நான் முதல்ல பார்க்கும்போது அண்ணன் வந்து கொஞ்சம் பிளாக்கா தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் கொடுத்து அவர் கையும் சிவந்துருச்சு, அவரும் சிவந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணன் நிறைய உதவிகள் பண்ணணும். அண்ணன் மருத்துவத்துறையும் சரி எல்லா விஷயத்திலையுமே அவருக்கு உதவின்னு கேட்டு போனா அவர் அண்ணன் இது வரைக்கும் செய்யாம இருந்ததில்ல, நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் செய்வாரு. அவருடைய ஆயுசு வந்து நல்ல கூடி இருக்கும். ஏன்னா எல்லா சமுதாய மக்களும் அவரை வாழ்த்திட்டு இருக்காங்க. பாருங்க, முன்வரிசையில் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, முன்வரிசையில் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்காங்க, எல்லா ஜாதி எல்லா மதங்களும் இருக்கு. அதனால வந்து அவர் வாழ்க்கை மிக அற்புதமா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து முத்துராமலிங்க ஐயா தேவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜாதி மதம் பார்க்காம அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து வாழ்ந்தவர். அண்ணாவுக்கு முன்னாடி சொன்னாங்க உண்மை. அதாவது அக்பருக்கு அப்புறம் ஒரே தேதியில பிறந்து ஒரே தேதியில இறந்து ஒரே மாதத்தில் பிறந்து ஒரே மாதத்தில் இறந்தது வந்து தேவரையா மட்டும் தான். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவர் இன்னும் இருந்திருக்கணும், நிறைய ஆண்டுகள் இருந்திருக்கணும். பட் ஆனா வந்து அவரால் வந்து நிறைய காலங்கள் வந்து ஒரு பொய் சாட்சி சொல்லி பொய் விஷயத்தை பண்ணி அவரை ஜெயிலெல்லாம் இருக்க வச்சாங்க. அவர் மிக சிறந்த பேச்சாளர் உடையவர். அவருடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய ரோல் மாடல் தான் அவர் சமுதாயத்தில் நுழைஞ்சாரு, பொது சேவைகள் நுழைஞ்சாரு. இன்னும் நிறைய விஷயம் அவரை பத்தி பேசலாம். ஆனா நான் இன்னும் நிறைய நேரம் பேசுறேன்னா இங்க இருக்கவங்க வந்து என்னை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. அதனால இதோட என்னுடைய முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக டாக்டர் பி அண்ணாதுரை. ஜமீல் அகமது அவர்கள் டாக்டர் எப்பீங்களா? சமூக நீதி மக்கள் உரிமை இயக்கம் முத்திரையர் முன்னேற்ற பேரவையினுடைய மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் சிபி ரமேஷ் எம்ஏபிஎல் அவர்கள். மாநில சட்ட ஆலோசகமான வழக்கறிஞர் சிபி ரமேஷ் எம்ஏபிஎல் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த வருடம் நம்மளுடைய சேவை செம்மல் டாக்டர் சுப்பையா சார் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணாங்க. அது ஒரு சிறப்பாக இருந்துச்சு. அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து அந்த விழாவை சிறப்பித்தோம். எந்த ஒரு சமுதாயமும் அந்த மாதிரி ஒரு விழாவை எடுக்கலை. அதை முதல் முறையாக திருச்சியில் எல்லா சமுதாயத்தினரையும் வரவழைச்சு அதை கௌரவிச்சாரு. நம்ம தேவர் ஐயா எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான மனுஷன் தான் அவர் அதனால அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு சமுதாய தலைவராக சொல்ல முடியாது. அவர் திருமணமாகாமல் இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சமூக சேவராக வந்திருந்தார். அவருடைய அந்த விழாவை சிறப்பாக இந்த வருடமும் நல்ல சிறப்பாக எடுத்திருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை சிறப்பாக நம்ம டாக்டர் சுப்பையா சார் சிறப்பாக நடத்துவார்னு சொல்லியும் அதுக்கு எங்களோட முழு ஆதரவை தருவோம் சொல்லி விடைபெறுகிறேன். தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அறிவர் பால் ஜெயக்குமார் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறார். சேவை செம்மல் டாக்டர் சுப்பையா அவர்களும் டாக்டர் அபுபக்கர் சித்திக் அவர்களும். அடுத்தபடியாக நண்பர் கல்வி சேர்வை உடைய தம்பி சந்தோஷ்குமார் அவர்களுக்கு இப்பொழுது மந்தானாலும் பசுபொன் கூடி மந்தானே ஒரு மறுவானாலும் பசுபொன் கூடி மறுவானே மந்தானாலும் கூடி மறுவானே கண்டாலும் பசுபொன் மலையை கல்லாமே கண்டாலும் பசுபொன் மலையை கல்லாமே இந்த பாடலை அறக்கட்டளை சார்பாக தேவ ஜெயந்தி விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அதிலும் சாதி சமய சிறப்பான ஏற்பாடு இருந்தால் அதற்கு தலைவணங்கி அவருக்கு என்னுடைய நன்றி வணக்கம். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் இருக்கு. அங்க இருக்கிறவங்க கைதல்ல நீங்க தெரியும். அஜிதா பசுமை விதைகளை தயாரிக்கிறாங்க. மாநகராட்சி அருகில் இருக்கக்கூடிய பூமாலை வணிக வளாகத்தில் இவங்களுடைய அலுவலகம் இருக்கு, போய் பாருங்க. கற்றோல் Thank you.
முக்குளத்தூர் புலிப்படை தினேஷ் முத்துராமலிங்கம் இளைஞர் அணி தலைவர் இருவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு கண்டுகிறோம் கௌரவிக்கிறார்கள். அவர்கள் திருமதி ரத்னகுமாரி அவர்களுக்கு முக்குளத்தூர் புலிப்படை மகளிர் அணி தலைவிக்கு சான்றளிக்கிறார்கள். டாக்டர் அவர்கள் விருது வழங்கி மருதுபாண்டியர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள். அறக்கட்டளை தலைவருக்கு சான்றளித்து கௌரவிக்கிறார். அவருக்கு சேவை செல்வன் டாக்டர் கே சுப்பையா பாண்டியன் அவர்களுக்கு சால்வை சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கிறார் பேராசிரியர் ரவிசேகர் அவர்கள். யூகேஆர் ப்ரமோட்டர் சார்பில் எம்டி ரவி மற்றும் நிர்வாகிகள் யூகேஆர் ப்ரமோட்டர் சார்பில் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். திருச்சியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டராக விளங்கக்கூடிய யூகேஆர் ப்ரமோட்டர் சார்பில் சால்வை கௌரவிக்கப்படுகிறது. தலைவர் அவர்களுக்கு சால்வை கௌரவிக்கிறார்கள். திருச்சியில் இருக்கிற மாதிரி ஒரு மதுரை மாநகரில் இருந்து வெளிவரும் நமது கஜோல் அவர்கள் சேவை செல்வன் டாக்டர் கே சுப்பையா பாண்டியன் அவர்கள் சால்வை அளித்து கௌரவிக்கிறார். பூஜா பூமிகா ஆட்டம் எப்படி இருந்தது? கை போடுங்க. இந்த சாப்பாட்டு வேலை முடிஞ்சு ஒரு டான்ஸ் போடலான்னு இருக்க. யார் வரீங்க? கை தூக்குங்க. கையை தூக்குங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? நாங்கள் நன்றி சொல்ல வரல. என்னன்னா இன்னைக்கு தினம் எங்களுக்கு ஒரு அண்ணனும் ஒரு அண்ணியும் கிடைச்சிருக்காங்க. இது இங்கேருந்து வர வார்த்தை இல்லை, இந்த இடத்துலேருந்து வர வார்த்தை. ஸோ எங்களுடைய அண்ணனுக்கும் எங்களுடைய அண்ணியோடைய இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்தது ஒரு குடும்ப திருவிழாவாக நாங்கள் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஐயாவுடைய புன்னகையும் அண்ணியோட புன்னகையும் எந்திரத்திற்கும் திருநங்கைகளுக்காக என்னைக்குமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த நேரத்தில். நன்றிங்க, நன்றிங்க, நன்றி கஜோல். அடுத்ததாக நன்றி டாக்டர் ரகுபதி கஜபதி அவர்கள். டாக்டர் கஜபதி அவர்கள் சால்வை அளித்து கௌரவிக்கிறார்கள். அக்குபஞ்சர் மருத்துவர்கள் டாக்டர் தங்கமணி, பொன்செல்வி, சகுந்தலா ஆகியோர் நமது டாக்டர் தமிழரசி சுப்பையா அவர்களுக்கு சால்வை அளித்து கௌரவிக்கிறார். நமது டாக்டர் முனவர் ஒய்ஃப் இருவரும் டாக்டர் தமிழரசி சுப்பையா பாண்டியன் அவர்களுக்கு சால்வை அளித்து கௌரவிக்கிறார். தமிழ்நாடு கேரட் குடும்பத்தின் சார்பில் டாக்டர் மகேஷ் தலைமையில் அவர்கள் குழுவினராக டாக்டர் அவர்களுக்கு சால்வை அளித்து கௌரவிக்கிறார். யோசப் கண்மருத்துவமனை சிற்றாலயத்தினுடைய ஆயர் அவர்கள் நமது சேவை செல்வன் டாக்டர் கே சுப்பையா பாண்டியன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்.
தமிழ்நாடு கேரன் கியூர் தலைவர் பிரின்சிபால் அவர்கள் நமது சேவைச்சம்மன் டாக்டர் சுப்பையா பாண்டியன் அவர்களுக்கு அவர்களுடைய குழுவினரோடு சேர்ந்து சார்பு சந்தன மாலை இருவண்ண கலர் மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். திரைப்பட இயக்குனர் சதீஸ்வரன் அவர்கள் டாக்டர் அவர்களை கௌரவித்து சார்பு அணிவிக்க நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கெல்லாம் எஸ்.கே. சூர்யா தெரியும், அவரு என்னுடைய நண்பர் தான், இவரும் எனக்கு நண்பர் தான். எல்லாம் தமக்குரிய அன்புரிய பிறகு தெய்வத்தாலும் உயர்த்தி தன்மேல் வருத்த கூடி தரும் ஒன்றே குலவென்று பாடுவோம் ஒருவரே தேவரே போற்றுவோம் தேவதயமாக கருணை வடிவமாக வந்து படை காட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஒன்றே குலவென்று பாடுவோம் ஒருவரே தேவரென்று போற்றுவோம். இயக்குனர் சதீஷ் அவர்கள், இளம் இயக்குனர், இளம் நடிகர் ராதாகிருஷ்ணன் பாருங்க, அவர் பயங்கரமா இருக்காரு. டிவில கூட பாத்தீங்கன்னா தெரியும், சொல்லுங்க வாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டாக்டர் குருசாமி அவர்கள் வாழ்வியல் தத்துவங்களை வையகத்திற்கு அள்ளி வின்சென்ட் அவர்களுக்கு சேவைச்சப்பல் அவர்கள் சால்வை எடுத்துக் கொள்கிறார். நன்றி. ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை மூன்றும்
துறந்து வாழ்ந்த ஒரு ஞானியாகவே வாழ்ந்த, சுதந்திரத்திற்காக மிகவும் போராடிய, கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்த, தன்னுடைய சொந்த 2100 ஏக்கர் நிலத்தையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே கொடுத்த தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பிறந்த நாளும் நினைவு நாளும் இன்று வருகிற அக்டோபர் 30ஆம் தேதி வருகின்றது. அதை முன்னிட்டு திருச்சி முக்குளத்தோர் தேவர் சமூக அறக்கட்டளை சார்பில் அனைத்து சமுதாய தலைவர்களையும் கௌரவித்து மருது பாண்டியர் விருது வழங்கி கௌரவித்தோம். மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் திரு கே நேரு அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் நலத்திட்டங்கள், மரக்கன்றுகள் வழங்கி சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் மருது பாண்டியர் விருது வழங்கி கௌரவித்தார்கள். தேசிய தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடும் வண்ணம் நலத்திட்டம் வழங்கும் விழாவாகவும், மரக்கன்று விளங்கும் விழாவாகவும், மருது பாண்டியர் விருது வழங்கும் விழாவாகவும், அன்னதான நிகழ்ச்சியாகவும் இங்கு முக்குளத்தோர் தேவர் சமூக அறக்கட்டளை சார்பில் நடத்துகின்றோம். நன்றி, வணக்கம்.